A man traveled a distance of 80 km in 7 hours, partly on foot at a rate of 8 km per hour and partly on bicycle at a rate of 16 km per hour. So ஒரு பாயிண்ட் A to B எடுத்துக்கலாம். 80 கிலோமீட்டர்ஸ் இருக்கு டிஸ்டன்ஸ், டோட்டல் டிஸ்டன்ஸ். இதை வந்து 7 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க 80 கிலோமீட்டர்ஸை. ஸோ பாதி டிஸ்டன்ஸ் நடந்தும் மீதி டிஸ்டன்ஸ் சைக்கிள்லேயும் போய் கவர் பண்ணுறாரு. அப்போ அந்த பாதி தூரம் நடந்து போனது வந்து 8 கிலோமீட்டர் பெர் ஹவர்ங்கிற ஸ்பீடில் நடந்து போயிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் சைக்கிள் வந்து 16 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு போயிருக்காங்க. ஸோ எனக்கு எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காங்க, எவ்வளோ தூரம் சைக்கிளில் போயிருக்காங்கங்கிறது தெரியாது. ஸோ நம்ம இந்த கொஷனை கண்டுபிடிக்க வேண்டியதும் அதுதான், எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காங்க அப்படின்றத தான் கண்டுபிடிக்கணும். இந்த மெத்தட் வந்து நம்ம யூஸ்வலாக டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்க முடியும். தட் இஸ் த கிளாசிக் மெத்தட், யூஸ்வல் மெத்தட் போட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த அலிகேஷன் மெத்தட் வந்து நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம ஆவரேஜ் ஸ்பீட் கண்டுபிடிச்சாகணும் எப்படியும். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் தெரியும், டோட்டல் டைம் டேக்கணும் நமக்கு தெரியும். இது வந்து ஸ்பீட் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் நமக்கு தெரியும். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 80/7 நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஆவரேஜ் ஸ்பீட். இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்பீட். அதாவது மொத்தம் பாதி தூரம் 8 கிலோமீட்டர் பெர் ஹவரில் நடந்து போனாலும் மீதி தூரம் 16 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் போனாலும் ஆவரேஜாக 80/7 கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ அலிகேஷன் ரூல் நம்ம எப்பயுமே யூனிட் குவான்டிட்டிக்கு அல்லைன்னா ஆவரேஜ் குவான்டிட்டிக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அதனால தான் நம்ம இப்போ ஆவரேஜ் ஸ்பீடோட இந்த மற்ற 2 ஸ்பீடும் நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணுறோம். இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு இதுலேருந்து என்ன கிடைக்கும்? ஸோ இன் ரேஷியோ, எந்த ரேஷியோவில் போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஃபுட் டு சைக்கிள், கொஞ்சம் தூரம் நடந்து போன தூரமும் சைக்கிளில் போன தூரமும் என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அப்போ டைம் டேக்கனும் டிஸ்டன்ஸ் ட்ராவலும் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ரேஷியோ வச்சு டைம் டேக்கன் டிஸ்டன்ஸ் ட்ராவல் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த அலிகேஷன் ரூலில் டேரக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட் டு சைக்கிள், அதாவது டைம் டேக்கன் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 32/7 is to 24/7. இங்கே நெகட்டிவ் சைனை நம்ம கன்சிடரே பண்ண வேண்டியதில்லை. பிகாஸ் எப்பயுமே வந்து ஸ்பீடோட டைம் வந்து நெகட்டிவாக இருக்கவே இருக்காது. 32:24 அப்படின்னா நம்ம இந்த ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஒரு காலில் நடந்து போகிறக்கும் சைக்கிளில் போகிறக்குமான ரேஷியோ தெரியும். அதாவது இது எதோட ரேஷியோ அப்படின்னா 4:3. அந்த 4:3ங்கிறது வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் 7 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம், டோட்டல் டைம் டேக்கன். அதை வந்து நான் 4:3ங்கிற ரேஷியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ 4 மணி நேரம் நடந்தும் 3 மணி நேரம் சைக்கிள்லையும் போகிறேன் அப்படியும் வச்சுக்கலாம். ஸோ 4:3. ஸோ டோட்டல் டைம் டேக்கன் டு ட்ராவல் ஆன் ஃபுட்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? டோட்டல் டைம் டேக்கன் எவ்வளோ? 7 ஹவர்ஸ் டிவைடட் பை இந்த ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் என்ன? 4 and 3. அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 4 + 3 இன்டூ டைம் டேக்கன் ஆன் ஃபுட் வந்து 4. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 4 ஹவர்ஸ் கிடைக்கும். ஸோ டைம் டேக்கன் ஆன் ஃபுட் வந்து 4 ஹவர்ஸ்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன? ஏற்கனவே ஸ்பீட் 8 கிலோமீட்டர்ஸ்னு தெரியும், டைம் 4 ஹவர்ஸ்னு தெரியும். ஸோ 18 × 4 32 கிலோமீட்டர்ஸ். ஸோ டோட்டல் ஆஃப் 80 கிலோமீட்டர்ஸை வந்து 32 கிலோமீட்டர்ஸ் நடந்து கவர் பண்ணுறாங்க. Next problem. In a zoo, there are rabbits and pigeons. If heads are counted, there are 200. And if legs are counted, there are 580. How many pigeons are there? So இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம யூஷுவல் மெத்தட் வச்சுப்போம். யூஷுவல் மெத்தட் அப்படின்னா XY 2 legs அந்த மாதிரி வச்சும் போடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம், அலிகேஷன் ரூல் யூஸ் பண்ணியும் போடலாம். இதில் நம்ம எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா மெத்தட். ஸோ நம்பர் ஆஃப் 4-legged creatures equal to total legs minus 2 into total heads divided by 2. அதே மாதிரி நம்பர் ஆஃப் 2-legged creaturesக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. And number of 2-legged creatures equal to 4 into total heads minus total legs divided by 2.
ஸோ இதில் நமக்கு டோட்டல் லெக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஹெட்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இதை டேட்டா ஃபார்முலாவில் அப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். இப்போ அலிகேஷன் மெத்தட். அலிகேஷன் ரூல். இப்போ நமக்கு வந்து ஒரு ரேபிட்க்கு வந்து 4 லெக் இருக்கும் அண்ட் பீஜனுக்கு வந்து 2 லெக் இருக்கும்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தடில் 110 பீஜன்ஸ் இருக்குன்னு ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லெக்ஸ் அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லெக்ஸ் பெர் ஹெட் ஈக்குவல் டு 580 டிவைடட் பை 200, that is 29/10. இதுதான் வந்து ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லெக்ஸ் பெர் ஹெட். ஒரு ஹெட்டுக்கு எத்தனை லெக்ஸ் அப்படின்றது. இது வந்து ரேபிட்டாக இருந்தால் 4, பீஜினாக இருந்தால் 2ன்னு நமக்கு தெரியும். பட் ஆவரேஜ் டோட்டலாக கொடுத்துருக்கிறதுலேருந்து ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் வேல்யூ மிடில் போட்டுட்டு நமக்கு ரேபிட்டுக்கு 4 தெரியும், பீஜனுக்கு 2ன்னு தெரியும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணி ஃபைனலாக ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். நம்பர் ஆஃப் ரேபிட்ஸ் இஸ் டு பீஜன். So rabbits is to pigeon. As 9/10 is to 11/10. That is 9 is to 11 ratio. If number of pigeons equal to 200 divided by 9 plus 11. So into 11 is the number of pigeons or ratio. Yeah. So you simplify panna 110. Thank you.